ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு, ஆயில் நல்லா சூடான பிறகு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா அந்த மாதிரி மெல்லிசாக கட் பண்ணி இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த ஆனியன் பார்த்திங்களா பொன்னிறமாக வர அளவுக்கு பொரிச்சிக்கோங்க. இந்த மாதிரி பொன்னிறமாக வந்த பிறகு இதை ஒரு தடவை நல்லா கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஆனியனை எடுத்துருங்க. இந்த ஃப்ரைடு ஆனியனை இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 750 கிராம் சிக்கன் எடுத்து க்ளீன் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறதானே அந்த ஃப்ரைடு ஆனியனை சேர்த்துடலாம். இதோட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் போட்டு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஃபைனலாக 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கோங்க. ஈவனாக அந்த மசாலாவை சிக்கனோட இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே மேரினேட் பண்ணிடுங்க. ஒரு 30 மினிட்ஸ் இதை கவர் பண்ணி வச்சிடலாம். ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சிட்டு நம்ம ஆல்ரெடி ஆனியன் ஃப்ரை பண்ணியிருக்கிற அதே கடாயிலே கொஞ்சம் ஆயில் இருக்குது. அந்த ஆயில்லையே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறதான அந்த சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கோங்க. மிதமான தீயில வச்சுட்டு இந்த சிக்கனை இந்த ஆயிலில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கடாயில் அந்த சிக்கனை சேர்த்துட்டு இந்த ஆயிலோட நல்லா 1 நிமிஷம் நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நல்லா அதை கலந்துட்டு இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 15 நிமிஷம் நல்லா அதை வேக விடுங்க. ஒரு 15 நிமிஷம் நல்லா அதை வெந்த பிறகு இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா அதை கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. 5 மினிட்ஸ் நல்லா அதை கலந்துட்டு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி சேர்த்து திரும்ப 1 நிமிஷம் நல்லா அதை கலந்து விடுங்க. இந்த மாதிரி 1 நிமிஷம் இதை நல்லா அதை கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு ஃபைனலாக இதில் மல்லியில் தூவிக்கோங்க. மல்லியில் தூவிட்டு திரும்ப 1 நிமிஷம் நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அந்த மாதிரி கலந்த பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த சிக்கன் சுக்கா சாப்பிட ரெடி ஆகிடுச்சு. இது செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். டேஸ்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது சாம்பார் சாதம் ரசம் சாதத்தோடு நீங்கள் சைடிஷாக சாப்பிட்டிங்களா ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.